மேடம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? தேனாம்பேட்டிலேருந்து வரோம். நாங்கள் வந்து இல்லம் தேடி கல்வி டீச்சர். வில்லிவாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருகிறோம். மாநில கல்வியிலிருந்து வரோம். சரி, இப்போ இந்த பிள்ளைங்களோட ப்ராஜெக்ட் பற்றி உங்களோட கருத்து? மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் உள் அரங்கில் இருக்கின்ற ஆசிரியர்களும் சரி பிள்ளைங்களும் சரி குழுவாக சிறப்பாக செய்கிறாங்க, சிறப்பாக சொல்கிறாங்க. வந்து எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஒருத்தரும் அவங்க பண்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்க பண்ணிருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா இருந்தது. நல்லா நீட்டா எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க, நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. நல்லா எஃபர்ட் போட்டது வந்து நல்லா தெரியுது. ஸ்கூல் பசங்க நல்லா என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக அதில் இருக்க பொல்யூஷன்ஸு அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அப்புறமேட்டு வந்து வேர்ல்டில் என்னென்ன வந்து இப்போ இருக்கிற எஃபெக்ட்ஸ்லாம் நடக்குது, இப்போ வந்து நம்ம புவி வெப்பமடைதல், அப்புறமேட்டுக்கு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு, இந்த மாதிரிலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பசங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ராக்கெட்லாம் ரொம்ப அழகாக செஞ்சாங்க, ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது. தொட்டில் இரண்டும் சொன்னது நாங்கள் தேக்கு மரங்கள் என்று குளிக்க சென்றேன், சீயக்காய் தூள் எடுத்து தலையில் தேய்த்தேன். அந்த சீயக்காய் சொன்னது நான் சீயக்காய் மரத்திலிருந்து வந்தேன் என்றது. சாப்பிட அமர்ந்த என்னை வாழ்த்தியது வாழை மரம், வாழை இலை தந்து உணவு பரிமாறிய என் அம்மா வெட்டி வைத்த பழம் மாம்பழம். எட்டி பார்த்த என்னை வாழ்த்தியது எங்கள் வீட்டு மாமரம். வாசல்படி தாண்டிய என்னை வாழ்த்துக்கள், மரத்தின் பயன்கள் பற்றி பேசப் போகிறாயாமே என்றது கதவுகள். பார்த்தேன் அது பூ அரசம். மறுபடியில் பார்த்தேன் வானுயர மனை நின்றது. அது சொன்னது நாங்கள் வளர ஒரு தலைமுறை தாண்டும், ஆனால் நாங்கள் தரும் வரம் உங்கள் தலைமுறையை தலைமுறை தாண்டி வாழ வைக்கும் பலம் தரும் என்றது. 2004ஆம் ஆண்டு தமிழகத்தை தாக்கிய சுனாமி எனும் மாறி பேரலைகளை யாராலும் மறந்திருக்க இயலாது. அதை தடுக்க நம்மிடம் என்ற விஞ்ஞான சக்தியும் இல்லை, ஆனால் தடுத்திருக்க முடியும் மலையாத்தி மரங்களை கொண்டு. கதிர்வீச்சை தடுக்கும் ஆற்றல் மனித சக்திக்கு இல்லை, ஆனால் செம்மரங்களுக்கு உண்டு. வேப்பமரம் நம் கண்ணுக்கு தெரியாத நோய்க்கிருமிகள் நம்மை நெருங்க விடாமல் காக்கும் மகா சக்தியாக விளங்குகிறது. அறிவியல் அசந்து போகும் அளவுக்கு பலன்களை அள்ளித்தரும் மரம், அதிக அளவிலான ஆக்சிஜனை வெளியிடும் மரம். அதுவே புத்தனுக்கு போதி மரம், தமிழன்னையால் அரசன் என்று முகடும் சுற்றப்பட்ட அரச மரம். நம்மிடமிருந்து எட்டியே இருக்கும் எட்டி மரம் கூட பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் மருந்தாக பயன்படுகிறது. இந்த உலகில் சுயமாக தன் உணவை தானே தயாரித்துக் கொள்வது மரங்கள் மட்டுமே. கோடை காலத்தில் நிலம் வறண்டு போகிறது, காற்றில் அதன் மேல்மண் அடித்துச் செல்லாமல் தடுத்து நிறுத்தி இளம் பாலைவனமாவதை தடுப்பதோடு இல்லாமல் மழை வெள்ளத்தால் ஏற்படும் மண் அரிப்பையும் தடுக்கிறது. மரங்கள் நமக்கு தரும் வரங்கள் பூ, காய், கனி, கீரை, சுவாசிக்க காற்று, நோய் தீர்க்க மருந்து என்று தீக்குச்சி போன்ற சிறிய பொருட்கள் முதல் கப்பல் கட்டுமானத்தில் உள்ள பெரிய பொருட்கள் வரை மரத்தின் பயன்கள் மனிதனின் வாழ்வில் மனிதனை விட மேலோங்கி நிற்கிறது. மனிதனால் செய்ய முடியாத இருவரும் செயல்களை மரங்கள் செய்கின்றன. நீரின் சுழற்சி மற்றும் சுத்திகரிப்பு, காற்றின் சுத்திகரிப்பு. வான் உயர்ந்த மரங்கள் வான் மழையின் ஆதாரமாகவும், அசைக்க முடியாத ஆணிவர்கள் மண்ணின் ஆதாரமாகவும், நமக்கு சுவாசிக்க சுத்தமான கற்றை தந்து அந்த காட்சியின் ஆதாரமாகவும், மின் உற்பத்திக்கு நிலக்கரி தந்து அடுப்பெரிக்க விறகு தந்து நெருப்பின் ஆதாரமாகவும், அதிக அளவிலான ஆக்சிஜனை வெளியிட்டு அந்த ஓசோன் படலத்தை பாதுகாத்து ஆதாயத்தின் ஆதாரமாகவும் இருக்கும் மரங்களிடம் கேட்பேன், மற்றும் ஒரு ஜென்மம் உண்டென்றால் மறுபடியும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும், மனிதனாக அல்ல பயன் தரும் மரமாக என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அப்படியே நேத்து பேப்பரு கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த ரெண்டு வாயுக்களும்
வாங்கிட்டு சார் எழுதி வச்சுக்கீங்க. வெளிச்சமா இருக்கிறதுனால நிலம் வந்து மேகங்கள்ல இருக்கிற மழை துளிகளோட கலந்து ஆசிட் மழையா பெய்யறப்ப நிறைய உயிரினங்கள் வந்து இறந்து போகுது. நம்ம தோல்ல படுறப்ப அது வந்து அரித்தலை ஏற்படுத்துது. நிறைய கட்டிடங்கள் வந்து சேதமாகுது. வந்து புவி வெப்பமாதல் வந்து நம்ம நிறைய மரங்களை வளர்க்காம அதை வெட்டத்தால புவி வெப்பமாகி பனிமழை உருகி வருது. அப்படி நிறைய மரத்தை வளர்த்தா அந்த பூமி வந்து குளிர்ச்சி அடையும். வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தினால அது வந்து மண்ணுல பட்டு அது வந்து மழை தண்ணி பெய்யறப்ப அது வந்து மழை தண்ணியை எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால மண் வந்து வறண்டு போகுது. அதனால நம்ம வந்து இனிமேல் துணிப்பையை யூஸ் பண்ணணும். துணிப்பையை பயன்படுத்துவேன், சணப்பையை பயன்படுத்துவேன், பாத்திரத்தை பயன்படுத்துவேன். எனது மண் வளம், எனது நீர் வளம் காப்பேன். வேண்டாம் எனக்கு கேரி பேக். தேங்க்யூ. இதோட மீதி தம்பி அப்படியே பண்ணுங்க பாருங்க. பண்றீங்க? எஸ்எஸ்ஏல ஒர்க் பண்றேன். சென்னை எக்மோர்ல இருந்து வரேன். எங்க பிள்ளைங்க ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கட்டிவாக்கம் வந்து மேல்நிலைப்பள்ளி பிள்ளைங்க வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இந்த பேசியல் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சீகரிகாட்டம் பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி, பசங்க நல்லா ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒரு விஷயம் செஞ்சது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து விசிட்டர்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நல்லா பண்ணுறாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு கோஆர்டினேஷன் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு பிளானிங். டீச்சர் நல்லா ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபியூச்சரில் வந்து நிறைய ஐஐடி அது மாதிரி நிறைய இருக்குது பசங்க வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தம்பி நீங்களாம் எங்கேருந்து வந்து வரீங்க? நான் வந்து மாநில கல்வியிலேருந்து வரோம். நாங்கள்லாம் வந்து நாட்டுக்காக படிக்கிற கர்நாடகர்கள். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் பார்க்க வந்திருந்தோம். பசங்க பார்த்தீங்கன்னா எதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு தம்பி ஸ்பீச் பேசினான். ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து மரத்தோட முக்கியத்துவங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க. சின்ன தீக்குச்சி மரத்தில் தான் செய்கிறாங்க, பெரிய கப்பலும் மரத்தில் தான் செய்கிறாங்க. அதாவது அந்த மரத்தோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா சின்ன தீக்குச்சிலேருந்து பெரிய மரம் வரைக்கும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சிறப்பாகவே சொன்னாங்க. அவருடைய உச்சரிப்பு, ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாருமே இழுத்துச்சு. முக்கியமாக நான் ஒரு பேச்சாளர், எனக்கு ரொம்ப இழுத்துச்சு. அதாவது ஒத்த துறையில் இருக்கவங்களை வந்து நமக்கு பிடிக்கும். அவங்களுடைய ஒரு விஷயம் வந்து நம்மளை ஈர்க்குன்னா அவங்க வந்து நம்மளோட சிறப்பாக இருக்கிறது ஈர்க்கும். அது தம்பி பார்த்தீங்கன்னா மிகவும் செம்மையாக பேசுகிறான். அரசு பள்ளி மாணவர்களாலே குறைச்சி பேசுகிற இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளியிலும் இப்படி ஒரு பையன் இருக்கிறான், அரசு பள்ளியில் பல மாணவர்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே. அந்த பையனோட சிறப்பாக இருக்கு. தேங்க்யூ.